காம சின்னத்திற்காக இவளை படிக்க வேண்டும் என்று உரைத்தேன். ஆனால் படிக்க முடியாது. இவள் என்னை நெருங்கும் போது உடம்பில் இருந்து அனல் சோழக சுட்டு எரிக்கிறது. இவன் நான் உத்தரவியா இல்லை பத்திரியா காட்டிய கணவனை மறந்து ஆச்சான் மீது ஆசைப்பட்டு கை தருப்பட்ட காம தேவட அம்மா பயங்கர வெங்காயத்துக்கு அந்த அம்மா உங்களுக்கு என்ன சுதி மேலிக்கிறாங்க என் மான போட்டு வேலை சேர்த்து வேலை பண்ணணும். ஒன்று ரோடு பார்த்து ஜல்லிக்கல் போட்டு வச்சுக்கிறாங்க. காட்டிய கடவுளை மறந்து மாற்றம் மீது ஆசைப்பட்டு கை தருப்பட்ட காம தேவையான மேல வந்தா பல்ல பாமர மக்கள் அனைவரும் நினைப்பார்கள் இவன் தேவடியான் சொன்னாரு ஆட்டாடுவானோ போற வயது அந்த அந்த எருமுடி கூட்டுறாங்க ஆக்சிடென்ட் சாகணும். ஐயோ அப்படி யாரும் வர மாட்டாங்க. அவனுடன் கூடி குலாவி காமத்திலே ஈடுபட்டு 5 பிள்ளையை பெருவிழா மனித அந்த குடத்திலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு கணவன் சம்பந்தக்கார முடிவுடன் பொறுப்பு வைப்பான். வழக்கத்திற்கு மதக என்ன செய்தான்? தமிழக சென்றால் அப்போது குடும்பம் வந்தது. அந்த குடத்திலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு அப்போது ஆகாயத்தில் 32 ஆயிரத்தி எந்திரவர் ஆகாய மார்க்கமாக சென்றார். அவனுடைய நிலையாகப்பட்டது தட்டி உராடும் இந்த உலகத்தில் மனதால் மனதுறப்பு கற்பு தவறிவிட்டால் வாயில போட கற்பு தவறிவிட்டால் உடனே கற்பு கரைச்சதான் கூட வருவான். உடைந்தது ஜலம் கொட்டியது. ஒரு டவுட் தம்பி வராது ஒரு சந்தேகம். இப்ப சொல்லு ஒரு சந்தேகம். அந்த அம்மா வந்து அந்த ஆகாய கந்தரவனை தானே பார்த்தாங்க, தண்ணியில தானே பார்த்தாங்க. தண்ணியில பார்த்தா அவங்க எப்படி அவங்க கருத்து வந்து அர்த்தம் கேட்பது சரியான கேள்வி. ஆகாயத்தில் சென்ற கெந்திரவன் ஆகிய தண்ணீரிலே பார்த்து கருப்பு ஏந்தல் என்று உரைக்கிறது என காரியமா? ஆகாயத்தில் சென்ற கெந்திரவன் ஆகிய தண்ணீரிலே பார்த்து ஆத்தா வர்ணிக்கிறார். ஆகாயத்தில் சென்றவன் இந்த பூலகத்திலே மண்ணுலகத்திலே வந்தால் இவள் சென்றிருக்க மாட்டாளாம். அதனால் கற்பு என்றவள் மனதால் நினைத்தால் கட்டிய கருத்தை மறந்து மாற்றானை மனதால் நினைத்தாலே அவள் நினைச்சால ஆமா இவள் கருப்பு தவறிவிட்டாள். குடம் உடைந்தது. குடம் இல்லாமல் தன் கணவன் சமதக்கனி முடிமனை சந்தித்தால் கணவன் சாபத்தை கொடுத்து செய்தால் தன் ரவிக்கை கிட்டுக் கொண்டு ரவிக்கு ரவி சொல்லி ரவி படம் தான் வாங்கி கொடுத்தா வேற என்ன வாங்கி கொடுத்தா ரவிக்கு என்றால் தன் ஜாக்கெட்டை சீட்டுக் கொண்டு சாணகத்திலே ஜலத்தை எடுத்து வரும் தருவாயிலே
சிங்க கரடி அதனால நான் போய் பழத்துல விட்டுட்டேன் உடம்பு வந்து போச்சு காரணம் பட்டு எனக்கு நம்பிக்கை கீழ்த்தது என்று போய் உலகான நாயகி அகிலாண்ட கோட்டி பிரம்மண்ட நாயகி சொன்ன பாமர மக்கள் சிவன் பக்தன் நாணத்தால் உற்று வைத்து பார்த்தார் ஆகாயத்தை சென்ற கேந்திர தண்ணீரை பார்த்து மனதால் மனக்குறம் ஆகினால் இவர் சேர்த்த வெட்ட வேண்டும் ஐந்தாவது பிள்ளை பரசுராமனை அழைத்தான் அவன் கரத்திலே சத்தியத்தை வாங்கிக் கொண்டான் உடனே தவறு செய்தவன் தாயை இருந்து மாறாமல் தாயை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக சூது மார்க்கமாக கானகமாய்த்து செல்கிறான் அப்படி கானகமாய்த்து சென்று தாயின் மடி மீது புள்ளகாரம் படுத்து கேட்கிறான் என்ன தெரியுமா தாயே நான் சொல்லும் வார்த்தையை நன்றி கேட்டு அலசி ஆராய்ந்து நடுநிலை படுத்தி நீங்கள் தான் தாயை கேட்க தேடி புள்ளகாரம் என்ன உடைத்தார் நல்ல முறையை கண்ணிப்புறம் அவனுடன் கூட்டி குழாவி காமத்திலே ஈடுபட்டு ஒன்றில்லை இரண்டில்லை 5 பிள்ளையை பெற்ற பிறகு கட்டிய கணவனை மறந்து மார்க்கான் மீது மனதால் நினைத்தால் அப்படிப்பட்ட மாமாவியை மன்னித்து விடலாமா அல்லது மறந்து வாங்கலாமா என்று கட்டிய கணவனை மறந்து மாற்றம் மீது ஆசைப்பட்டவளா அவள் சேர்த்த வெட்ட வேண்டும் என்று விளைய உடைத்தாள் அப்படி செய்தவள் கிடையாது அப்படி செய்தவளை மீதாண்டு பார்த்தவருக்கெல்லாம் உள்ளத்தையும் பிள்ளையும் காட்டி ஆமா பசி கொண்ட கைவனுக்கு கள்ள தரமாக கஞ்சாடி கட்டிய கல்லை நீடாண்டு போகாமல் நீடாண்டி வெற்றி பணிகளுக்கு எத்தனை நல்ல கதை பேசி தந்த நாசி அறுபட்ட சொற்பனை வைக்க போனவளே தேவையை நானத்தை விட்ட நாயை கரத்தில் குறை கொண்டு அப்படி பெற்றிருந்த மகன் சிறப்பு தேவையா விடலாமா அவளை நீ நான் ஒன்று செல்ல வேண்டும்